வெகு காலத்திற்கு முன்பு ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குரு வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 சீடர்கள் இருந்தனர். அவர்கள் 2 பேரிடமும் அந்த குரு மிகவும் கண்டிப்புடன் நடந்து கொண்டார். அவரது அனுமதியின்றி தனது சீடர்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று கூறியிருந்தார். ஒரு நாள் 2 சீடர்களும் பேசிக் கொண்டிருந்தனர். ஏய், நம்ம குரு ரொம்ப கண்டிப்பானவரா இருக்காரு. வர வர அவரோட ரொம்ப தொல்லையா போச்சு. ஆமா, நேத்திக்கு என்கிட்ட தண்ணி கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. நான் கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனா அவர் அதை கீழே கொட்டிட்டாரு. ஏன் கொட்டினீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்கிட்ட சூடான தண்ணி வேணுமா குளிர்ந்த தண்ணி வேணுமான்னு நான் கேட்கலன்னு கோபப்பட்டாரு. அவர் எப்பவுமே இப்படிதான். சிரிக்காத, எனக்கு அப்ப அழுகையே வந்துருச்சு தெரியுமா? இன்னைக்கு என்னை கூப்பிட்டு ஒரு செய்யுள் படிக்க சொன்னாரு. நானும் படிச்சேன். ஆனா புத்தகத்தை புடுங்கி வெளியில தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஏன்? ஏன்னா அந்த செய்யுள வேகமா படிக்கணுமா மெதுவா படிக்கணுமான்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலையா? நம்ம 2 பேரும் சேர்ந்து அவருக்கு பாடம் புகட்டணும். அது நாம எப்படி செய்யறது? இரு, யோசிக்கலாம். முதல் சீடர் 2வது சீடர் காதிலே ஏதோ கூறுகின்றார். ஒரு நாள் அவர்கள் 2 பேரும் குருவுடன் தொலைவில் இருந்த ஒரு ஊருக்கு பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அசதியாக இருந்த குரு மாட்டு வண்டியிலேயே படுத்து தூங்கிவிட்டார். அவரது தலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக ஆடிக்கொண்டிருந்தது. திடீரென்று அவரது தலைப்பாகை கீழே விழுந்து விட்டது. ஏய், நம்ம குருவோட தலைப்பாகை கீழே விழுந்துருச்சு. குருவோட அனுமதி இல்லாம எதுவும் செய்யக்கூடாது. அவர்கள் 2 பேரிடமும் குரு தனது அனுமதி இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது என்ற விஷயத்தை பல முறை சொல்லியிருந்தார். அதனால் எந்த ஒரு சீடனும் கீழே விழுந்த தலைப்பாகையை எடுக்க முயற்சி செய்யவில்லை. திடீர் என்று உறக்கத்திலிருந்து குரு எழுந்தார். ஐயா, உங்களோட தலைப்பாகை கீழே விழுந்துருச்சு. விழுந்துடுச்சா? எங்க? நாம வந்த வழியில. என்ன நீங்க ஏன் அதை உடனே எடுக்கல? குருவே, உங்க அனுமதி இல்லாம நாங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. அப்படித்தானே சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்த முறை ஏதாவது கீழே விழுந்தா உடனே அதை எடுத்துடுங்க. சிறிது நேரம் கழித்து சென்று கொண்டிருந்த வண்டியிலிருந்து வைக்கோல் விழுகிறது. கீழே விழுந்த வைக்கோலை எடுக்க அவரது சீடன் உடனே வண்டியை நிறுத்தினான். மற்றொரு சீடன் உடனே கீழே இறங்கி அந்த வைக்கோலை எடுத்தான். இதை பார்த்த குரு கோபமடைந்தார். ஏய் சோம்பேறி, இப்போ நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா, நம்ம வண்டியில இருந்து எந்த ஒரு பொருள் கீழே விழுந்தாலும்
உடனே இறங்கி நீங்க தானே எடுத்துட்டு வர சொன்னீங்க. ஆமா குருவே, நாங்க எப்பவும் நீங்க சொல்றபடிதான் நடப்போம். அப்படியா? எது கீழே விழுந்தா எடுக்கணும் எடுக்க கூடாதுன்னு இப்பவே எழுதி தரேன். வண்டியிலிருந்து எந்த பொருட்களெல்லாம் விழக்கூடியவை என்று குரு எழுதி கொடுத்தார். இதுல எது கீழே விழுந்தாலும் அதை நீங்க உடனே எடுக்கணும். தான் எழுதிய பட்டியலை சீடரிடம் கொடுத்தார். இதுல எழுதாதது எது கீழே விழுந்தாலும் அதை நீங்க எடுக்க கூடாது. சரிங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரியே நாங்க சரியா செய்யறோம். ஆமா குருவே, நீங்க எழுதி கொடுத்த பொருளை தவிர வேற எது விழுந்தாலும் நாங்க எடுக்க மாட்டோம். மேடு பள்ளமான ஒரு சாலையில் சென்று கொண்டிருந்த அந்த வண்டி திடீரென்று ஒரு பாறாங்கல் மீது மோத வண்டியில் இருந்த குரு தூக்கி எறியப்பட்டு ஒரு பள்ளத்தில் விழுந்தார். தன்னை காப்பாற்றச் சொல்லி சீடர்களை அழைத்தார். சீடர்களே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் பள்ளத்துல விழுந்துட்டேன், தூக்காம வேடிக்கை பாக்குறீங்களே. எங்களால முடியாதுய்யா. நீங்க எழுதி கொடுத்த பட்டியல்ல உங்க பேரு இல்லையே. குரு தன்னை காப்பாற்ற சொல்லி அவர்களை எவ்வளவோ மன்றாடியும் பயனில்லாமல் போனது. என் புத்திசாலி சீடர்களே, முதல்ல என்ன வெளியே தூக்குங்க. நீங்க எங்களை சோதனை செஞ்சு பாக்குறீங்க இல்லையா? குருவே, என்ன ஆனாலும் சரி, உங்களோட வார்த்தைக்கு எதிரா நாங்க நடக்க மாட்டோம். நீங்க தான் அந்த பட்டியல்ல இல்லாத எதுவும் எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க. உங்களோட பேர் அந்த பட்டியல்ல இல்ல, அதனால உங்களை தூக்க முடியாது. அத முதல்ல கொடுங்க. சீடர்கள் அந்த பட்டியலையும் எழுதுகோலையும் குருவிடம் வீச அவர் அதை பிடித்து அதில் தனது பெயரையும் எழுதினார். இப்பவாவது என்ன வெளியே எடுங்க. அதற்கு பிறகு அவரது சீடர்கள் அவரை பள்ளத்திலிருந்து மீட்டு வெளியே எடுத்தனர். அவரை மாட்டு வண்டியில் படுக்க வைத்தனர். நாங்க உங்க சொல்படிதான் நடப்போம் ஐயா. உங்க வார்த்தைக்கு நாங்க நிச்சயம் கட்டுப்படுவோம் குருவே. தனக்கு பாடம் புகட்டவே தனது சீடர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள் என்பதை குருவும் புரிந்து கொண்டார். அந்த நாள் முதல் குரு தனது சீடர்களிடம் மிகவும் அன்போடு நடந்து கொண்டார்.